ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டெலிஷியஸான கர்நாடகா ஸ்பெஷல் மசாலா ஷவிகே உப்மா, அதாவது மசாலா சேமியா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 6 பூண்டு, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 1/8 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/8 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். தண்ணி சேர்க்காம இதெல்லாம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி. இப்போது தண்ணியை ஒரு கடாயில் கொதிக்க வச்சிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதும் வறுத்த சேமியா கடைகளில் கிடைக்குதுல அதை சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சேமியா நல்ல பதமாக வெந்திருக்கு. இப்போ இதை தண்ணியை வடிச்சிருங்க. பச்சை தண்ணியை இந்த சேமியாவில் ஊற்றிட்டு அதையும் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கோங்க. இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் வேக வச்ச சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ ஜென்டிலாக மசாலா கூட இதை நல்லா கிளறி விடுங்க. ஏற்கனவே சேமியா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில ஒரு 2 நிமிஷம் சேமியா உப்பாவை நல்லா கிளறி கொடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ட்ரெடிஷ்னலான கர்நாடகா ஸ்டைல் மசாலா ஷவிகே உப்மா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.